ஓகே, குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது மெத்தட் பார்க்க போகிறோம் கைனெட்டிக்ஸில். மொதல் மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம்னா டிஆலம்பெர்ட்ஸ் பிரின்சிபல் பார்த்தோம். அங்கே அந்த மெத்தடில் வந்து அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அந்த மெத்தடை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் கைனெட்டிக்ஸில் இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தட் இருக்குது, அது என்னென்னா இம்பல்ஸ் மொமெண்டம் தியரி ஆர் இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல், ரைட்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் எனர்ஜி. இந்த மூணு மெத்தடும் கைனெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் மட்டும் எடுத்து கைனெட்டிக்ஸ் ப்ராப்ளம் எடுத்துட்டு அதை இந்த மூணு மெத்தட்லேயே சால்வ் பண்ணி பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இந்த வேரியஸ் மெத்தட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரெண்டாவது மெத்தட் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். இந்த கைனெட்டிக்ஸில் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒர்க்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அடுத்து எனர்ஜினா என்னன்னு பார்ப்போம், அப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒர்க்குனால என்னென்னா ஒரு 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 நம்ம அதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி, ரைட்? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒர்க்கை வந்து நீ எப்படி குவான்டிஃபை பண்ணுவ அப்படின்னு கேட்டேன்னா, நீ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் அப்ளை பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டில் அப்ளை பண்ணுற அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்னால அந்த பாடியில் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும், ரைட்டா? அந்த ரியாக்ஷன் மைட் பி ஆஃப் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆக்சலரேஷன் ஆர் வாட் எவர் இட் மே பி, ரைட்? ஸோ அந்த 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 ரெண்டு இப்போ இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மட்டும் காம்பனண்ட்டை மட்டும் எடுத்து நீ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கெட் ஒர்க் டன்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஒர்க்குன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஒர்க்கு. ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்வெர்ட் இருக்கக்கூடிய ஸ்லைடில் யூ கேன் ஏபிள் டு சி இந்த ஒர்க் எனர்ஜி மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜினா என்னன்னு பார்க்க போயிடலாம். ஸோ ஒர்க்கை பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் மட்டும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல்கோட அட்வான்டேஜ் மட்டும் நம்ம பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட், ரைட்? ஓகே. The advantage of the work energy method is we can directly calculate the velocity and displacement of the moving body without finding acceleration. டிஆலம்பெர்ட்ஸ் பிரின்சிபல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து F is equal to ma வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ரைட்? ஸோ டு டிட்டர்மைன் த ஃபோர்ஸ், ரைட்? ஸோ இல்லை ரிவர்ஸில் பண்ணுவோம், ஆக்சலரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ வைஸ் வெர்ஸா வந்து நடக்கும். இங்கே வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்காமலே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கலாம் ஒரு பர்டிகுலர் பாடி இஸ் இன் மோஷன் கண்டிஷனில், ரைட்? ஸோ அதான் இதோட அட்வான்டேஜ் ஃப்ரம் டிஆலம்பெர்ட்ஸ் பிரின்சிபல். பட் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் இன்னும் ஃபர்தராக வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், ரைட்? ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் போயிடுறேன். ஒர்க்குனா என்ன நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஒர்க் இஸ் டிஃபைன்ட் as the product of force and displacement of the body, ரைட்? இப்போ ஒரு பாடி எடுத்துக்கோ, இந்த பாடியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற லெஃப்ட் டு ரைட்டில். ஸோ இந்த பாடி வந்து மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place, ரைட்? ஸோ the distance traveled by the body due to the force that applied on this body, ரைட்? ஸோ இதை வந்து குவான்டிஃபை பண்ணணும்னா இந்த ஃபோர்ஸ் P into S. ஸோ இதுதான் வந்து டு குவான்டிஃபை த ஃபோர்ஸ் தட் யூ ஆர் அப்ளைங், ரைட்? ஸோ இந்த பாடியில் எவ்வளோ ஒர்க்கு நீ அப்ளை பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டேன்னா P into S, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ், ரைட்? இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த பாடி மூவ்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், ரைட்? இது வந்து ஆல்வேஸ் இட் இஸ் நெசசரின்னு சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா இதே ஃபோர்ஸ் வந்து இப்போ இன்க்ளைண்ட் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அட் தீட்டா வந்து ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா பாடியோட மோஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் along horizontal due to the horizontal component of this force, correct? P into cos theta, ரைட்? அதாவது நம்ம வந்து கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னா சைன் தீட்டா, ஹரிசாண்டல்னா வந்து காஸ் தீட்டா, ரைட்? ஸோ அப்போ இதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் தான் வந்து தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் பிளேஸ் டு another particular place and the distance traveled by is S. So we could not always say that the body will move along the direction of the force, right? ஸோ எல்லா கண்டிஷன்லையும் அது வந்து வேலிட் கிடையாது. ஸோ இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால P into cos theta into S, so force into distance, right? So this is what we call it as work done or work, right? Some of the points that you need to be remember in work. So நீ ஒரு நோட் எடுத்துக்கோ, அதில் வந்து இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீ நோட் பண்ணிக்கோ. Work done by a force is 0 if the displacement is also 0, right? So இது கரெக்ட் தான். ஏன்னா W is equal to F into S. ஸோ அப்போ F into S ன்னு சொல்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னாலே அப்போ ஒர்க் டன் வந்து 0வாக தானே இருக்கும், ரைட்? If the force acting normal to the displacement direction will have no work on the body. அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனுக்கு நார்மல்னா அது பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆச்சுன்னா அப்போ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ரைட், தென் த ஒர்க் டன் இஸ் ஆல்சோ 0, ரைட்? அப்போ இதே காம்பனண்ட்டில் நான் அடுத்த முன்னாடி ஸ்லைட் வந்திருக்கேன். இதே காம்பனண்ட்டை வெர்டிகல் காம்பனண்ட்டாக நாம பார்த்தோம் அப்படின்னா அந்த வெர்டிகல் காம்பனண்ட் தான் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் தட் நார்மல் டு த மோஷன் ஆஃப் த பாடி, ரைட்? அதனால எந்த ஒரு மோஷனுமே இங்கே இருக்க போகிறதுல அப்போ ஒர்க் டன் வந்து 0வாக தான் இருக்கும். அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட்னால மட்டும்தான் ஒர்க் டன் இருக்கும், வெர்டிகல் காம்பனண்ட்னால ஒர்க் டன் இருக்காது. இது
முக்கியமான பாயிண்ட்டுப்பா இது, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாடியில் இன்க்ளைன்டு ஃபோர்ஸாக தான் எல்லாம் கொடுப்போம் நாங்கள் ப்ராப்ளம்ஸு. ஸோ அதில் வந்து நீ ரிசால்வ் பண்ணுறப்ப வெர்டிக்கல் காம்பனன்ட்னால வந்து அதோட மோஷன் இருக்காது, ஹரிசாண்டல் காம்பனன்ட்னால தான் அதோட மோஷன் இருக்கும், ரைட்? இப்போ இதவே நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸாக பார்க்குறோம். இப்போ இதுவே இன்க்ளைன்டு ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி நீ திங்க் பண்ணணும். வெர்டிக்கல் ஆக்சிஸாக இருந்துச்சுனாலும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பாஸ் பண்ணிட்டு கூட நீ திங்க் பண்ணு, ரைட்? ஓகே, ஃபைன். கமிங் டு த நோட், இதோட ஒர்க் டனோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல். ஸோ எனர்ஜியோட யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஜூல் தான். அதனால தான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? இப்போ ஒர்க் டனை மட்டும் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மாற்றிட்டேன். இந்த ப்ராப்ளம் ரீட் பண்ணி டிட்டர்மைன் த டோட்டல் ஒர்க் டன் ஆன 5 kg பாடி which is pulled 6 meter up on a rough inclined plane. அப்படின்னாலே என்னது? coefficient of friction இருக்குன்னு அர்த்தம், ரைட்? Take the coefficient of kinetic friction to the body and plane is 0.2002 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரைட்? ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கிவனில் என்ன கிளியராக, சாரி, நான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க, 0.02 மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, இப்போ இது இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து புல்டு அப் 6 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ டிட்டர்மைன் வந்து ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நீ கண்டுபிடிக்க வேண்டியது வெறும் ஃபோர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் தட் காசஸ் த பாடி டு மூவ் அலாங் திஸ் டைரக்ஷன், ரைட்? அப்போ இந்த டைரக்ஷனில் இந்த பாடி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு உரிய ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கிறனால நீ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நீ கன்சிடர் பண்ணிக்கணும், ரைட்டா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுக்கலன்னா இந்த ஒரே ஒரு ஃபோர்ஸை மட்டும் நீ ஹரிசாண்டலில் ரிசால்வ் பண்ணி அந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளை பை டிஸ்டன்ஸ் போட்டேன்னா ப்ராப்ளம் முடிஞ்சது. பட் இங்கே என்னென்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்கும், ரைட்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் which is acting opposite to the direction of the motion of the body, right? ஓகே, இப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும்? இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கா, இந்த ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணு அண்ட் ஒரு வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ண போகிறோம், ரைட்? அப்புறம் செல்ஃப் வெயிட் வந்து இங்கே ஆக்ட் ஆகும் இப்படி டுவர்ட்ஸ் பாட்டமில். அப்போ இந்த செல்ஃப் வெயிட் வந்து இந்த ஒரு வெர்டிக்கலோட ரிசால்வ் ஆகும், அப்புறம் இன்னொரு ஹரிசாண்டலோட ரிசால்வ் ஆகும், ரைட்? ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் ஆகும். வேறு என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்ததுனால இந்த பாடி மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எஃப்எம் ஆர் எஃப்னு வச்சுக்கலாம், இல்லை எஃப்எம்னு வச்சுக்கலாம், ரைட்? அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் டோட்டல் ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் எத்தனை இருக்கும்? இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஒன்று, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஒன்று, அண்ட் இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செல்ஃப் வெயிட் வந்து இங்கே எப்படி ஆக்ட் ஆகும், ரைட்? ஸோ டுவர்ட்ஸ் இந்த டைரக்ஷனில். ஸோ இது ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட். அப்போ 3 ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆக்ட் ஆகும், ரைட்? வெர்டிகல் காம்பனன்ட் நம்ம எடுக்க போகிறதில்ல, ரைட்? அலாங் திஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் அலாங் த பிளேன் எடுக்க போகிறதில்ல, ரைட்? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் இது எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபோர்ஸ் 70 நியூட்டனை ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிகல் காம்பனண்ட்டாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே செல்ஃப் வெயிட்டை வந்து இது ஒரு வெர்டிகல் காம்பனண்ட்டாகவும் இது ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும், தட் மீன்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எம் ஆப்போசிட் டுவர்ட்ஸ் த மோஷன் ஆஃப் த பாடி, கரெக்ட்? ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ சம்மேஷன் ஆஃப் h is equal to 0, தட் மீன்ஸ் which is nothing but summation of force along the direction x. ஸோ ஏன்னா அலாங் த பிளேனில் தான் நம்ம வந்து we are going to determine the summation of the force. அப்போ அலாங் த பிளேன் எடுக்கிறப்ப என்னென்ன காம்பனண்ட்டில் வரும்? 70 cos 10. இப்போ லெஃப்ட் டு ரைட். ஸோ நம்ம கிளாஸில் லெஃப்ட் டு ரைட் நம்ம பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம், போன வீடியோவில் நான் நெகட்டிவ் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ லெஃப்ட் டு ரைட் இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி கீழிருந்து மேலே பாட்டம் டு டாப் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், ரைட்? ஆனால் போன வீடியோவில் நான் நெகட்டிவ் சொல்லியிருக்கேன், சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம கிளாஸில் எப்படி சால்வ் பண்ணுறியோ அப்படியே சால்வ் பண்ணணும். பட் இப்படியும் சால்வ் பண்ணலாம், யூ வில் கெட் சேம் ஆன்சர். பட் ஸ்டில் கிளாஸில் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ரைட்? ஓகே, இப்போ இந்த காம்பனன்ட் எடுத்துக்க போகிறோம், லெஃப்ட் டு ரைட் பாசிட்டிவ். ஸோ 70 cos 10 ப்ளஸ் 70 cos 10, இது கீழே இருந்து பாசிட்டிவ் தான். ஸோ நார்மல் ரியாக்ஷன். ஸோ இது இந்த வெர்டிகல் காம்பனன்ஸை நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை, பிகாஸ் நம்ம இதனால வந்து இந்த பாடி வந்து ஒர்க் டன் நம்ம வராது. ஸோ இந்த வெர்டிகல் காம்பனண்ட்டை விட்டுரு, வெர்டிகல் காம்பனன்ஸ் எதையுமே. ஸோ இந்த ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆல்ரெடி நம்ம பேசுன மாதிரி, அப்புறம் இந்த ஒரு ஹரிசாண்டல் காம்பனன்ட், அப்புறம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, தட் மீன்ஸ் ரைட் டு லெஃப்ட். ஸோ மைனஸ் எஃப், இது மைனஸ் டபிள்யூ, என்ன ஆங்கிளோ அந்த ஆங்கிள். பிகாஸ் இங்கே வந்து இதை வந்து ஹரிசாண்டல் வந்து sin 30 எடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸில் எப்படி பார்த்துருக்கோம்னா இந்த ஃபோர்ஸை வந்து ஹரிசாண்டலில் ரிசால்வ் பண்ணுறப்ப
cos 16 எடுத்துருக்கோம். ஸோ நீ என்ன பண்ண அப்படின்னா இதை வந்து w cos 16 எடுத்துக்கோ, sin 13 எடுத்துக்காது, நம்ம கிளாஸை சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணு. இது கரெக்ட் தான் ரைட்டா. ஸோ இது ஹரிசானல் காம்பனண்ட் எல்லாமே நம்ம வந்து காஸ்னு வச்சுக்கிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 70 cos 10 டிகிரி இது கரெக்ட் தான். இதை மட்டும் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ ரைட். பட் இது இப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. பட் ஸ்டில் ஓகே, நம்ம இப்போ அதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹரிசானல் காம்பனண்ட் உள்ள ஃபோர்ஸஸ் எல்லாம் சம் பண்ணுறோம் அப்படின்னா 70 cos 10 இப்போ இந்த பிக்சர் உனக்காண்டி அகைன் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ 70 cos 10, இந்த 70 cos 10 லெஃப்ட் டு ரைட் ப்ளஸ் மைனஸ் இந்த காம்பனண்ட் ரைட், மைனஸ் இந்த W வந்து 5 into 9.81 பிகாஸ் அது வந்து கேஜியில் இருக்குது, இது வெயிட்டாக மாற்றணும் இல்லையா, into 9.81 மல்டிப்ளை பண்ணிவிட்டு sin 13 போட்டு நீ வந்து அதனால தான் இங்கே நான் எழுதி உனக்கு நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாரு. cos 16 போட்டுக்கோ, ரெண்டு ஒரே ஆன்சர் தான். cos 16 போட்டுக்கோ மைனஸ் F. ஸோ இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் எழுதிக்கோ ரைட். ஸோ இப்போ இந்த மூணையும் எவாலுவேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒன்று தேவைப்படுது. பிகாஸ் இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் F = mu into NR. ஸோ mu into NR நீ கண்டுபிடிக்கணும். ஸோ மியூ ஆல்ரெடி கிவனில் கொடுத்தாச்சு 0.2 கொடுத்துருக்கோம். அதனால் நீ F = மியூக்கு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். NR எப்படி கண்டுபிடிக்கலாம் திங்க் பண்ண, NR எப்படி கண்டுபிடிக்கலாம், வீடியோ கூட பாஸ் பண்ணிட்டு யோசி. எஸ் யூ ஆர் ரைட். என்ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம், சம்மேஷன் ஆஃப் v = 0, வேறு வழியே இல்லை. அப்போ இந்த ப்ராப்ளமில் என்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து சம்மேஷன் ஆஃப் v = 0 போட்டு ஆல் த வெர்டிகல் காம்பனண்ட் = 0 போட்டு அதுலேருந்து என்ஆர் கண்டுபிடிச்சாகணும். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் காமிக்கிறேன். இதுதான் என்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் ஆஃப் ஆல் த வெர்டிகல் காம்பனண்ட் = 0 போட்டுட்டு நீ என்ஆர் வந்து 30.32 வருது. அந்த என்ஆரை தூக்கி கொண்டு போய் நீ என்ன பண்ணணும்னா இந்த F = mu into NR இருக்குல்லையே, அந்த என்ஆரில் சப்ஸ்டிட் பண்ணலாம். யூ வில் கெட் திஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஃபோர்ஸ். அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஃபோர்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து இன்ட்டு எஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா ஒர்க் டன் என்னன்னு கேல்குலேட் பண்ணிடலாம் ரைட்டா. ப்ராப்ளம் தான் பெருசாக இருக்கும், பட் நீ ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், இது மட்டும்தான். அந்த பாடி அலாங் த மோஷனில் ஆக்ட் ஆகுறப்ப அந்த ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுனா 3 அந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட், அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸை நீ கண்டுபிடிச்சி ஒரு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்படின்னாலே யூ கேன் ஏபிள் டு கெட் தோஸ் கன்சாலிடேட் ஃபோர்ஸ் ஆர் அக்குமுலேட்டிவ் ஆஃப் ஃபோர்ஸ் ரைட். ஓகே, அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீ ஸ்லோவாக பார்த்துக்கோ ஒரு ப்ராப்ளமும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம் வந்து எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see the next. ஓகே, இன்னைக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனர்ஜி பார்க்க போகிறோம். எனர்ஜி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று ஞாபகம் வரணும் உனக்கு, பவர்னா என்ன அப்படின்னு. பிகாஸ் ஒர்க் டன் நம்ம பார்த்ததுனால பவர் நமக்கு ஞாபகம் வரணும். பவர் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் பவர். ஸோ அப்போ ஒர்க் டன் நம்ம பண்ணிருக்கோம், அது என்ன ரேட்டில் நீ பண்ணுறியோ அது வந்து பவர்னு வரும். அப்போ ஒர்க் டன் பை டைம் தானே இப்போ பவர். அப்போ ஒர்க் டன் என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ அதில் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் மட்டும் தனியாக பிரிங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை டைம் அது தனியாக பிரிச்சு அப்படின்னா, அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் பவர். இது நான் சொல்கிறப்ப அந்த ஆடியோ வச்சு நீ ஒரு நோட்டில் எழுதிப்பாரு, யூ கேன் ஏபிள் டு அப்சர்வ் கீன்லி பிகாஸ் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் நான் ரைட். ஓகே, இப்போ நம்ம எனர்ஜிக்கு வந்துடும். ஸோ எனர்ஜி இஸ் கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் எனர்ஜி கரெக்ட். ஸோ என்ன எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து அந்த ஒர்க்குக்கு இருக்குன்னு நீ வந்து குவான்டிஃபை பண்ணினா வி கால் தட் அஸ் எனர்ஜி. தோ எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல், ரெண்டையுமே ஜூல்ஸாக வந்து ரெண்டோட யூனிட் ஜூல், ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ண முடியும் நம்மளால் ரைட். நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது. இதில் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கிளாசிஃபைட் இன்டு பொட்டன்ஷியல் அண்ட் as well as கைனடிக் எனர்ஜி. இது நம்ம கொஞ்சம் லோயர் கிளாஸஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் நம்ம ரைட். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னாலே the position, that is the capacity to do work by virtue of the position of the body is known as potential energy. It is mgh right. Kinetic energy வந்து half mv square, that is virtue of the motion of a body right. So எவ்வளோ capacity of work வந்து which will make the motion of the body right. So இது வந்து half mv square which is nothing but actually half final kinetic energy minus initial kinetic energy right. That is mv square minus mu square. So இது kinetic energyல வந்து u இருக்காது, ஸோ ஜீரோவாக இருக்கும். அதனால தான் நம்ம half mv square அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் போகிறேன். இப்போ நம்ம ஒர்க்னா என்ன, எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம், பவர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒர்க்கிங் எனர்ஜியும் கம்பைன் பண்ணி என்ன பார்க்கலாம். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் டன் பை அ பாடி இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்சஸ் இன் கைனடிக் எனர்ஜி. நான் ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்கேன், புரிஞ்சுக்கும். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. அதாவது நத்திங் பட் ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஃபரன்சஸ் இன் கைனடிக் எனர்ஜி ரைட். ஸோ அதை நான் ஈக்குவேஷன் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். So this is the equation. So force into distance is equal to இது actually W by G is nothing but m, that is half m v square தான் வந்து half W by G into v square minus u square அப்படின்னு போட்டிருக்கேன். when the kinetic energy initial body velocity வந்து 0 இருந்துச்சுன்னா mv square மட்டும் வரும் இல்லையா. So this is the equation right. நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் மல்டிப்ளை பை டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு
அந்த பாடி இருக்கு ஆக்டிங் ஆன் சிஸ்டம் ஆஃப் பாடிஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஆன் சிஸ்டம் ஆஃப் பாடிஸ். அப்போ நிறைய ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் லெஃப்ட் சைடில் வரும். நிறைய பாடிஸ் இருந்துச்சுன்னா சம்மேஷன் ஆஃப் இது ரைட் சைடில் இருக்குது சம்மேஷனாக வரும். இப்போ 2 பாடிஸ் கனெக்டட் டுகெதர் அப்படின்னா 2 பாடிக்கு வேற வேற வெயிட் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன், ரைட். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன் ஆஃப் ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நிறைய பாடி இருந்துச்சு அப்படின்னா சம்மேஷன் வரும். ஒரே ஒரு பாடி மட்டும் இருந்துச்சுன்னா W/2G இன்ட்டு V² மைனஸ் U², ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன் பிரின்சிபல் இஸ். ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.